ஹாய் ஹலோடா. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ட்ரூ லவ் ஃபேக் பர்சனாலிட்டியாக ஸ்பெஷல் பார்ட் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த பார்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டடிக்குள்ளே போகலாமா? போன பாட்டில் எதோட முடிச்சிருப்போம்னா, ஜங்குக்கும் தயாங்கும் மேரேஜ் ஆகி அவங்களோட வெட்டிங் நைட்லாம் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பேபி. அவங்களுக்கு ஜங்குக்கு தான் எனக்கு இன்னொரு பேபி வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சி தயாங்கிட்ட சொல்லி அவங்க அதை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி 2 பேபி இருக்கும் அவங்களுக்கு. இதில் ஜங்குக்கு ஃபஸ்ட்டு பாய் பேபிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பான். கேர்ள் பேபி பார்த்து கேர்ள் பேபி எதை தூக்கி வச்சு கொஞ்சிட்ருப்பான். பாய் பேபியோட பேர் குக்கி, கேர்ள் பேபி பேர் டேஹி. இப்போது ஜங்குக்கு தான் ஹாலில் உட்காந்துட்ருக்கான். அவன் மடியில் அவனோட டேஹி பாப்பா தான் இருக்குது. பட் குக்கி வந்து தயாங் கூட எனி டைமும் கிச்சனில் தான் இருக்காங்க. 2 பேரும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கி தாண்டா ஓரளவுக்கு பேசுவான். பட் டேஹி வந்து பேசலை. ஏன்னா அவன் பிறந்து கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கும். ஆனால் ஓரளவுக்கு தெளிவாக முட்டி போடுற அளவுக்கு இருப்பான். ஜங்குக் தான் டேஹி வச்சு கொஞ்சிட்ருக்குறான். எங்கள் கிச்சனில் தயாங் தான் ஜங்குக்கு குக் பண்ணிகிட்ருக்குறான். அப்போது குக்கி ஸ்லாப் மேலே உட்காந்துட்டு அழகாக ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க மாமா கூட ஜாலியாக பேசிட்டு குக் பண்ணிகிட்ருக்கு. மாமா என்ன குக்கி இது? டாடாக்கா சமைக்கிறா? டாடாக்கு தான் சமைக்கிறா. ஓஹோ அப்படியா? இரு அப்படி சொல்லிவிட்டு நம்ம குக்கி தான் கீழே ஸ்லாப்லேருந்து இறங்கிட்டு அவன் ஏதோ கையில் ஒரு குட்டி டப்பா எடுக்கிறான். அது தயாங்க வாங்கி பார்த்துட்டா. குக்கி என்ன இது? மிளகு டப்பா உனக்கு எதுக்கு? மாமா நீ அதை என்கிட்ட கூட அப்படி சொல்லிவிட்டு குக்கி அவன் கையில் வாங்கிக்கிறான். எங்கள் தயாங்கம் புரியாமல் அதை வாங்கிட்டு, என்னாச்சு குக்கி உனக்கு எதுக்கு மிளகு பொடி? இங்கே கூட இதை கண்ணில் கட்டிக்கிச்சுன்னா உனக்கு ரொம்ப வலிக்கும். வேண்டாம் கூட. ஐயோ மம்மா உங்களுக்கு என்னோட பிளானே தெரியல, இங்கே கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு அதை வாங்கி ஜங்குக்கோட அந்த ஃபுட்டில் மட்டும் அதை அப்படியே கொட்டிடுறான். கொஞ்சம் போட்டலாம் நிறையா கொட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுறான். எங்கள் தயம் பார்த்துட்டோம். டி குக்கி என்னடா பண்ணிட்டுருக்கா? டாடா எப்படி சாப்பிடுவாரு? இப்போ மாமா எப்போ பாரு டேஹி தான் வச்சு கொஞ்சிட்ருக்குறாடா. டேஹி வராத வரைக்கும் நான் தானே டாடாக்கு செல்லப்பில்லா. இப்போ டேஹி வந்ததுலேருந்து டேஹியை தான் கொஞ்சிடாது. எனக்கு கண்டுக்கவே மாட்டாரு மாமா அப்படி சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு குட்டுன்னு ஓடி போயிட்டு, டாடா இந்தாங்க மாமா ஃபுட் கொடுத்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறான். அங்கே ஜங்குக்கும், என்ன அம்மா ஃபுட் கொடுத்தாளா? இல்லையே, அவள் ஃபுட் கொடுத்தா என்ன தானே கூப்பிடுவா. என்ன புதுசாக நீ கொண்டு வந்திருக்கா? ஐயோ டாடா ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா? அப்படிலாம் இல்லைடா குக்கி, சாப்பிடுவான். சரி வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு டேஹியை தூக்கிட்டு போயிட்டு அங்கே டேபிளில் உட்கார வச்சுட்டு குக்கியும் தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணலான்ட்டு போகிறான். அப்போது டயாங் உள்ளே இருந்துட்டா. ஜங்குக்கா அதை ஓட்டாதா அப்படின்னு அவன் சைகை காமிக்கிறான். என்னன்ற மாதிரி கிச்சன் சைட் பார்க்குறான். அப்போ அவன் கையில் ஒரு டப்பா காமிச்சு, இதை அவன் மிக்ஸ் பண்ணியிருக்கான் வேண்டாம் அப்படி சொன்னதும் ஜங்குக்கு புரியுது. வாண்டு பையா என்கிட்டே வா அப்படி சொல்லிட்டு குக்கி டாடா இந்தா உனக்கு தானே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான், இந்தா நீ சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கொடுக்குறான். பட் குக்கிக்கு தான் தெரியுமே அவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்ட்டு. அவன் டாடா இல்லை எனக்கு வேண்டாம் டாடா. ஏன் யாருக்கு வேண்டாம்? ஏன் இல்லை கலந்துருக்கியா என்ன? ஐயா அது வந்து டாடா அது வந்து டாடா. ஏய் குக்கி உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா. நீ எப்படி உன் அம்மா மாதிரியே இருக்கிறடா குக்கி. ஏட்டு மம்மா மாதிரியா? மம்மா இப்படியா பண்ணுவாங்க? ஆமாம் அவளோட மம்மா நான் எதனா பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ
சாப்பாட்டில் தான் எதனா ஒன்று கலந்து கொடுப்பா. அப்படி சொல்கிறான். என்னதோ மம்மாவும் பண்ணுவாங்களா? டாடா என்ன சொல்கிறீங்க? ம் ஆமாம், உன்னோட மம்மா பண்ணுவா. ரொம்ப பண்ண மாட்டா, எதனா காரை தள்ளி போட்டு வச்சுருவா, வேறு எதுவும் பண்ண. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டயங் தான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு உக்காடுறான். அவங்க எல்லாருக்கும் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அங்கே டேகி பாப்பாக்கும் வேறு ஃபுட்டு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ குக்கி பாவமாக பார்த்துட்ருக்குறான். ஏன்னா டயாங் டேகிக்கு மட்டும் ஊட்டுறாங்கன்னு சொல்லிட்டு டயாங் பார்த்துட்டு, என்னடா தங்கம், எதுக்கு அம்மாவை இப்படி பார்க்குறா? ஏன் மாமா, உங்களுக்கு டேகி தான் பிடிச்சிருக்கா? டாடாவும் டேகி தான் பார்க்குறாங்க, நீங்களும் டேகிக்கு தான் பார்க்குறீங்க, என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன், போ மாமா. அப்படி சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி சாப்பிடல போய் கோபமா அழகா கால் மேலே கால் போட்டு கை ரெண்டு கட்டிட்டு உக்காந்துட்ருக்கான். அங்கே சங்குக்கும் டயாங்கும் திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக்கா, நீ எப்போ பார்த்தாலும் டேகிக்கிட்டே இருக்காதடா. அவன் என்கிட்ட கிச்சனில் சொல்லி ஃபீல் பண்ணான் தெரியுமா? என்ன கிச்சனில் சொல்லி ஃபீல் பண்ணனா? என்ன சொல்கிற தயா? ஆமாம், நீ எப்போ பாரு டேகி கூட தான் இருக்கன்ட்டு சொன்னான். நான் இப்போ தான் டேகிக்கு ஃபுட் கொடுத்தேன், அதுக்குள்ளே அவன் என்னையும் சொல்லிட்டான். அப்படி சொன்னதும் இப்போ ஜங்குக்கு தான் ஏஞ்சி போயிட்டு அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏஞ்சி போயிட்டு ஒரு பிளேட்டில் கீ, என்ன இது புதுசாக பேசிகிட்ருக்க நீ? எனக்கு டேகியும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஏன் இப்படி பேசிகிட்ருக்கா? நீ டேகியோட அண்ணா, நீ பெரியவன் ஆகிட்டியா? கொஞ்சம் நீ ஒன்று பார்த்துக்கணும். டேகி பாப்பா குட்டி பாப்பா இல்லை, அப்போ டேகி நம்ம எல்லாரும் தான் பார்த்துக்கணும். ஏன் உனக்கு இது மாமா சொல்லித்தரலையா? ஓஹோ டாடா, எனக்கு சொல்லித்தரல, மாமா என்கிட்ட சொல்லலை. சரி டாடா, டேகி பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு லவ் யூ டாடா அப்படின்னு ஹக் பண்ணுறான். எங்க டாடாக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படி சொன்னதும் லவ் யூ டாடா. மம்மா சொல்லு குக்கி. என்ன மம்மா, டாடா எனக்கு சொன்னார், நானும் டேகி பாப்பாவை பார்த்துக்குவேன். சரி சரி அப்படி சொன்னதும் அங்கே ஜங்கு குக்கிக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறான். அவனும் சாப்பிட்டுட்டு ஓகே டாட்டா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் கொடுக்குறோன்னு ஓடி போய் படுத்துக்கிறான். இங்கே டயாங் தான் டேகியை சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவன் ஷோல்டரில் போட்டு டேப் பண்ணி கொடுத்துட்ருக்குறான். பிகாஸ் பேபி சாப்பிட்டதும் அவளுக்கு தூக்கம் வந்திருக்கும். ஸோ ஜங்குக்கு இப்போ அங்கே டிவி ஆன் பண்ணி அவன் ட்ராமாஸ் தான் பார்த்துட்ருக்குறான், போர் அடிக்குதுன்ட்டு. இப்போ அவங்களுக்குலாம் சம்மர் டைம்டா, ஸோ லீவ் விட்ருக்கான். ஜங்கு அப்படி அந்த ட்ராமாஸ் பார்க்கும்போது அங்கே ரொமான்டிக் சீன்லாம் வரவா அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அண்ட் தயாங்க திரும்பி பார்த்தா தயாங் டேகிக்கு டேப் பண்ணி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எது முன்னு பேபிக்கு எது சாங் பாடுறன்ட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஐயோ, இவன் வேற இப்படி இருக்கானே, இவன் எப்போ எந்த டைம் பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்க மாட்டான். எனக்கு வேறு ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி வேற. தயாங், என்ன சாங்கு பேபி தூங்கிட்டாளா? ஏன் சங்கு பாப்பா தூங்கிட்டுருக்கா? சரி ஓகே, பாப்பாவை ரூமில் போய் போட்டுட்டு இங்கே வா, வந்துட்டு கொஞ்சம் பேசணும். ஏன் சங்கு, எனக்கு தூக்கம் வருதுடா, டயர்டாக இருக்கா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏதோ ரெஸ்ட் எடுக்க போறியா? இல்லை, நம்ம ரெண்டு பேரும் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம், ஸோ நீ பாப்பாவை தூங்க வச்சுட்டு வா அப்படி சொன்னதும் இங்கே தயங்கம் சரின்ற மாதிரி பாப்பாவை தூக்கிட்டு அங்கே அழகா பெட்டில் போட்டுட்டு குக்கிக்கும் பாப்பாக்கும் அழகா என்னென்ன பெட்ஷீட்டு அது இதுன்ட்டு கவர் பண்ணி வச்சுட்டு அழகாக வச்சுட்டு வரான். என்ன சங்குக்கா, ஏன்டா இப்படி பண்ணுறா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டு சங்குக்கிட்ட போகிறான். சங்குக்கு இப்போ தயங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவனோட மடி மேலே உட்கார வச்சுட்டு அவனோட வெஸ்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு சங்குக்கோட சின்ன தயங்கோட ஷோல்டரில் வச்சுட்டு பேபி
பேபி என்னடா, எதுக்கு இப்போ நீ எனக்கு சோப்பு போடுறா? அது நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம 2 பேர் பேசி ரொம்ப நாள் ஆகுதா இல்லை அது பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா? அது பொண்டாட்டி ஏதோ எனக்கு தெரியாதடா உன்னை பற்றி. நீ ட்ராமாவை பார்க்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன். நீ எந்த அட்டெம்ப்டில் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தன்ட்டு. என்ன வேணும் இப்போ உனக்கு? எனக்கு நீ டேகி பாப்பாக்க கொடுப்பல்ல, எனக்கு அது கூட எப்போவும் நான் கேட்டுகிட்டே இருக்கான். அதில் நீ தான் இப்போ தர அப்போ தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கடா. ப்ளீஸ் என்னைக்காச்சும் கூடா அப்படி சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். இங்கே தயாங்கம் அவளோட 2 கையும் எடுத்துட்டா செஸ்கிட்ட மறைச்சிட்டு, ஏன்னா உனக்கு மில்க் வேணுமா? ஆமாம், எனக்கு மில்க் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கம் டயங்கா அந்த சோஃபாலே அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி விட்றான். இப்போது டயங்கம் அப்படியே படுத்த மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் தயங்கோட லெக்கா நல்லா ஃபாஸ்ட்டாக இழுத்து விட்டுட்டு அவன் மேலே அப்படியே ஓவராயிட்டு கிஸ் பண்ணுறான் லிப்ஸாக. இங்கே தயங் தான் ஜங்கு என்ன பண்ணுறடா பாப்பா அழுக்கும் விட்டு. இல்லை அதெல்லாம் என் டேக்கிமா அழுகாது, நீ எனக்கு கொடு இல்லைனா அப்புறம் பாரு அப்படி சொல்லிகிட்ருக்கான். எங்கள் தயாங்கம் சரி நான் கொடுக்குறேன் இருடா மெதுவாக இரு அப்படி சொல்லிவிட்டு அவன் செஸ்ட்லேருந்து 2 கையை எடுத்துகிட்டு அவன் டிஷர்ட்டாக மெதுவாக எடுக்கிறான். எங்கள் ஜங்கோ தயங்கோட டிஷர்ட்டாக வேகமாக எடுத்துகிட்டு பார்க்குறான். எங்கள் தயங்கலாம் ஜங்கோட கையிலே டேப் பண்ணிட்டு, ஏன்டா பொறுக்கி இப்படி அலையிறா? நான் என் பொண்டாட்டிட்டு தானே அலையிறான், வேறு எவகிட்ட அலையிலல்ல அப்படி சொல்லிவிட்டு அவன் போய் தப்பு பண்ணுறான். எங்கள் தயாங்க ஒரு மாதிரி ஆகுது. அங்கே ஜங்குக்கோட ஹேராக க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கா என்னடா பண்ணுறா? எதுக்குடா வெயிட் பண்ணுறா? டீ பொறுக்கி பேபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் அங்கே ரொம்ப கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பேஷனட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க இன்டிமேட்டில் எதுவும் பண்ணலை. பிகாஸ் தயாங் ரொம்ப பெக் பண்ணி கேட்டிருப்பான் ஜங்குக்கிட்ட, அது வேண்டாம் எனக்கு உடம்பு ரொம்ப முடியலன்ட்டு. ஸோ இப்போ இந்த ப்ரெஸ்ட் மில்க் மட்டும் கேட்டிருப்பான் ஜங்குக், அதுக்கு மட்டும் தயாங் அலோவ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் தலைவன் நல்லா சப் பண்ணிகிட்ருக்குறான். அங்கே தயாங்கில் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அப்படியே குக்கியோட சவுண்டு தான், மாமா எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு சவுண்டு. இவங்க 2 பேருமே ஷாக்காக அந்த சோஃபாலேருந்து அப்படியே எட்டி ஸ்டெப்ஸ் கிட்ட பார்க்குறாங்க. பார்த்தா குக்கி கையில் ஒரு பொம்மையை வச்சுக்கணும், கண்ணை ரப் பண்ணிக்கிட்டே கிச்சன் பக்கம் தான் போகிறான். எங்கள் டயாங்டா தள்ளடா குக்கி வந்திருக்கான். டீ எருமை தள்ளடா. உன்னோட இப்போ தானடி நான் ஆரம்பித்தான். அட்டு போய் உன்னோட குக்கிக்கிட்ட கேளு, அவன் பசிக்குதுன்னு சொல்கிறான்ல தள்ளு அப்படி சொல்லிவிட்டு நம்ம தயாங் ஜங்குக்கா புஷ் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே ஓடி போகிறான். அடப்பாவி, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தானடா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் கோபமாக செல்லமாக கோபமாக உட்காந்துட்ருக்கான். அங்கே குக்கி தான், அம்மாவை காணோம் குக்கி. அம்மா எனக்கு பசிக்குது மாமா. ஏய் என்னடா இப்போ தான் சாப்பிட்டு போகலாம், அதுக்குள்ளே என்ன பசிக்குது? ஏன்டாடா இப்படி பேசுகிறீங்க? நான் குட்டி பையன்டா, எனக்கு குட்டி வயிறா, எனக்கு பசிக்காடா அப்படி சொல்கிறான். இங்கே தயாங்க சிரிச்சிட்டு, ஆமாம்மா நீ குட்டி பையன்தான், உன் டாடா கூட இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக்கும் பார்த்துட்டு, அதுதான் நீ முழுசாக சாப்பிட்டு விடலையே
அப்படி சொன்னதும், என்ன டாடா? ஆ ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு வெளியே போய் உக்காந்துக்கிறான். இப்போ குக்கிக்கு ஒரு பவுலில் தயாங் ஃபுட்டு போட்டுட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இவங்க 3 பேரும் சோஃபாவில் தான் இருக்காங்க. குக்கி தான், டாடாக்கு என்னாச்சு? டாடா ஏன் இப்படி இருக்கிறாரு மாமா? அது டாடாக்கு பசிக்குதுன்னு சொன்னாரா? நான் ஃபுட் கொடுக்கலான்னு இருந்தேன். அப்புறம் நீ வந்து பசிக்குதுன்னு சொன்னியா? அதான் உனக்கு கொடுத்துட்ருக்கல்ல. அதான் டாடா கோவமாக இருக்காராம்மா. ஓ, டாடா கோவமாக இருக்காரா? அப்படி சொல்லிட்டு இங்கே குக்கி தான், டாடா டாடா என்ன உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா? ஆமாம், ஏன் நீ எனக்கு ஊட்டி விட போறியா? இல்லை, நான் வேணா அம்மா கிட்ட ஃபுட்டு தர சொல்லவா? அப்படி சொன்னதும் இப்போ தான் ஜங்குக்கோட ஃபேஸ்லேயே ஒரு ஸ்மைல். டக்குன்னு திரும்பி உக்காந்துட்டா. ஆ சரி சரி, அம்மா எனக்கா ஃபுட்டு தர சொல்லு, நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்கிறான். அண்ணா நீ தூங்கணுமே. இது நான் தூங்கணுமா? ம் ஆமாம், நீ தூங்கினா தான் உன்னோட அம்மா எனக்கு ஃபுட்டு தரேன்னு சொன்னான். ஓ அப்படியா, சரி மாமா, எனக்கு போதும், வயிறு நம்பிச்சு, நீ டாடாக்கு ஃபீட் பண்ணு அப்படின்னு குடுன்னு ஓடி போய் தயாங் தான், ஹே குக்கி குக்கி குக்கி, மாமா எனக்கு போதும், எனக்கு வேண்டாம், டாடாக்கு கொடுங்க, பாய், குட் நைட், லவ் யூ அப்படின்னு அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு குடின்னு ஓடி போயிடுறான். எங்கள் தயாங் தான் ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறான். ஏன்னா என்னதுக்கு மறைக்கிறான்? அவளை மறைக்காம ஏன்னா இப்படி பண்ணுறான்? இது வந்து தயாங்கா, இது நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இருந்தால் தான் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குடா. அது வேறு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ப்ளீஸ். ஜங்குக்கா நீ இருக்க பாரு அப்படி சொல்லிட்டா. தயாங் ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் வைக்கிறான். எங்கள் ஜங்கு தயாங் பின்னாடியே குட்டி போட்டு பூனை மாதிரி நடந்துட்டுருக்குறான். எங்கள் தயாங்க சிரிச்சிட்டா. சரி சரி நான் தரேன், ஏன்டா இப்படி அழியிறா அப்படி சொல்லிட்டு அங்கே சோஃபாவில் போயிட்டு தயாங் உட்காடுறான். ஜங்குக்கு தான் இப்போ இங்கேயா? ஆமாம் இங்கே தான். ஏன் இல்லை, நீ ரூமுக்கு வா அப்படி சொல்லிவிட்டு அவன் தூக்கிட்டு போயிடுறான். ஹே ஜங்கு என்னடா பண்ணா? நீ வா பொண்டாட்டி அப்படி சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் கூட்டிகிட்டு போகிறான். அவங்களுக்கு சம்டைம்ஸ் அங்கே தான் அவங்களுக்கு மேக்கப் நடக்கும். பிகாஸ் பேபிலாம் இருக்கிறாங்கன்ட்டு அவங்க தனி ரூமில் தான் இருப்பாங்க. இப்போ அங்கே போயிட்டு போட்டுட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தயங்கிட்ட தான் வரான். ஜங்கு நீ இப்போ என்ன பண்ண போகிறா? நீ மில்க் மட்டும்தான் கேட்டா, ஆனால் ஒன்று பார்த்தா நீ வேறு எதுக்கும் வர மாதிரி இருக்கு. ஆமாம், நான் வந்து எனக்கு எல்லாமே வேணும், அதுவும் இன்றைக்கே வேணும். என்ன இன்றைக்கே வேணுமா? இல்லை இல்லை ஜங்கு, அது வந்து ஹே பொண்டாட்டி ப்ளீஸ் எனக்கு வேணும், எனக்கு ஒரு ரவுண்டாச்சும் வேணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு அவன் தயாங் மேலே ஓவர் ஆகிறான். ஜங்குக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தயாங்கோட லிப்ஸில் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்குறான். அவனோட ஹேண்ட்ஸு தயாங்கோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்ருக்கு. கிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது தயாங் பேக் சைடு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்க தயாங் ஒத்துக்கிட்டான் அப்படின்ட்டு அவனெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே போதும் பேபி அழுக்கிற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு இது கேட்டதும் அவ்வளோதான், இடியே இறங்கின மாதிரி அவன் அப்படியே ஷாக்காக தயாங்கே பார்க்குறான். தயாங்கும் சிரிச்சுட்டு ஜங்குக்கா தேகி அழுக்கிறா, வீட்லையா நான் போகட்டுமா? ஐயோ எல்லாம் எனக்குன்ட்டு வருதுங்க, போய் தொலை அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அந்த பெட்டிலே படுத்துட்டு எங்கள் தயாங் சிரிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் தேகிக்கிட்ட தான் போகிறான். தேகிமா என்னாச்சு, ஏன் எழுஞ்சிட்டிங்க, உங்களுக்கு பசிக்குதா அப்படி சொல்லிவிட்டு அங்கே பெட் மேலே உட்காந்து ஃபீட் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு வெயிட் பண்ணி பார்க்குறான். என்ன இவனை இன்னும் ஆளே காணோம், என்னதான் பண்ணிகிட்ருக்கான்
அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக் தான் எஞ்சி ரூமுக்கு போகிறான். பார்த்தா தயாங் ஃபீட் பண்ணிகிட்ருக்குறான். ஜங்குக் இப்போ ஜெக்கி நீ வந்துட்டு இப்போ டெம்ப்ட் ஆகக்கூடாது, நீ உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிடா, அவனை கண்டுக்காத அப்படி சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி கோபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அவன் கீழே போயிட்டு பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு அவன் கீழே படுத்து அந்த பக்கம் திரும்பிக்கிறான். இவங்க 3 பேரையும் பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிறான். இங்கே தயாங் பார்த்துட்டு ஜங்குக் என்ன ஏன் கீழே படுத்துட்டீங்க, எங்கள் பெட்டுக்கு வந்து படுக்கலாம்ல. ஒன்றும் தேவையில்ல. ஜங்குக்கா இதுக்குடா இப்போ கோபமாக பேசுகிறா, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னதாயங்கா, நீ வேலையை பாரு என்ன அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி படுத்துக்கிறான். எங்கள் தயாங்க்கு தான் ஒரு மாதிரி இதாக இருக்குது, என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படி சொல்லிவிட்டு இங்கே டேகி பாப்பாக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு டேகி பாப்பாவை நல்லா தூங்க வச்சிட்ருக்குறான். இங்கே ஜங்குக் ஆல்ரெடி தூங்கிட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் கிடைக்காது நமக்கு அப்படி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டுருக்கான். எங்கள் தயாங் தான் அங்கே பாப்பாவை தூங்க வச்சுட்டு மெதுவாக கீழே இறங்கி ஜங்குக்காவோட போர்வைக்குள்ளே போயிட்டு ஜங்குக்காவை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஜங்குக் இப்போ ஒரு மாதிரி சினிங்கி நேராக படுத்துக்கிறான் தூக்கத்தில். இங்கே தயாங் இப்போது ஜங்குக் மேலே ஏறி அப்படியே குழந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கான். தயாங்கோட ஃபுல் வெயிட்டும் ஜங்குக் மேலே தான் இருக்குது. அழகாக பேபி மாதிரி ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஜங்குக் இப்போ தூக்க காலத்தில் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தயாங் ஜங்குக்கோட செஸ்டில் நல்லா தூங்கிட்டுருக்குறான். ஜங்குக்கும் பேக் ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு அவளும் 4 ஹிட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவளும் தூங்கிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகலாம். ஆஃப்டர் மார்னிங் ஆகுது. ஜங்குக் ஸ்டில் இன்னுமே கோவமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் குக்கி தான் மம்மா அம்மா எங்கே இருக்கீங்க, என்னோடய ஷூவை காணோம் அம்மா அப்படி சொல்லிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு ஷூ மட்டும் எடுத்துகிட்டு கத்திகிட்டே வரான். எங்கள் தயாங் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் இப்போ வெளியே வந்துட்டு டீ குக்கி அப்பயும் டாடாட கேளுடா, அவன் எடுத்து தருவான். ஏன்னா டாடா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாரே. ஓஹோ சரி இரு நானே வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே குடுகுடுன்னு போயிட்டு பேகு ஐடி கார்டு எல்லாத்தையுமே ஷூஸ் எல்லாம் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு இங்கே குக்கி தான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்ருக்குறான். ஜங்குக் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தான் வரான். ஜங்குக் என்ன நான் குக் பண்ணணும், இவனுக்கு நீ இது எல்லாத்தையும் போட்டு விடா ப்ளீஸ். சரி கொடு அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வாங்கி எல்லாத்தையும் போட்டு விடுறான். குக்கி அழகா காலை கையெல்லாம் காமிச்சிட்டு டாடா உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்களா, நேற்று நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் எங்கள் தயாங்கும் கேட்குது, ஜங்குக்கும் 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் தான் இப்போ நல்லா சாப்பிட்டேன்டா, ஒரு வாய் கூட போகலடா. என்னடா சொல்கிறீங்க, மாமா உங்களுக்கு ஃபுட் கொடுக்கலையா? இல்லை அவன் எனக்கு கொடுத்தா, ஆனால் நீங்கள் 2 பேரும் சாப்பிட விடாமல் பண்ணிட்டீங்க. இது நாங்கள் 2 பேருமா, நாங்கள் என்ன பண்ணட்டாடா? நீங்கள் என்ன பண்ணீங்களா? சரி விடு அதெல்லாம் கேட்காதா. நீ இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு ஒழுங்காக படிக்கணும், அங்கே எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. முக்கியமாக அங்கே எந்த பொண்ணுக்கிட்டையாச்சும் நீ பேசுனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். டாடா அது உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா நீ? எனக்கு உங்கள் மேம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கூடயே தான் நீ உட்காந்துட்ருக்கியாம்மா அப்படி சொல்கிறாங்க. எங்கள் தயாங் சிரிச்சிட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம குக்கியோட பேக்கில் வச்சுட்டு அவனும் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு குக்கி, நீ சின்ன பையன் சரியா, நீ எனி டைமும் கேர்ள்ஸ் கூட இருக்கக்கூடாது, நீ பாய்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், கேர்ள்ஸ் கூட பழகினாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கணும் சரியா அப்படி சொன்னதும் குக்கியும் சரி மாமா. டாடா நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எப்போ பாரு என்கிட்ட ரக்கடாகவே பேசுகிற,
மாமாவை பற்றியா எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறான். இங்கே டேகி தான் அங்கே ஃப்ளோரில் முட்டி போட்டுட்டு அழகா டாய்ஸ் வச்சு விளையாடிட்டுருக்குறா. இப்போ ஜங்குக் தான் டேகிமா நீ வா டாடா கூடவா அப்படி சொல்லிட்டு விளையாடிட்டுருக்குறான். இங்கே குக்கியும் அவங்க அம்மாவுக்கு டாடா காமிச்சிட்டு கிஸ் பண்ணிவிட்டு டாடா போகலாமா டைம் ஆயிடுச்சு டாடா இப்போ வச்சு டேகியை விடுங்களேன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க டாடா அப்படி சொல்லிட்டு அவன் சத்தம் போடுறான். ஜங்குக்கும் ஓகே ஓகே சரிடா சரிடா உங்கள் அம்மா மாதிரி கத்திட்டு இருக்காதா சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு பாய் டாடா நான் போயிட்டு வரேன். ஏய் குக்கி என்ன டாடா எனக்கு கிஸ் பண்ணாமல் போகிறா அம்மாவுக்கு மட்டும் வீட்டில் கிஸ் பண்ணலாம் அப்படி சொன்னதும் அச்சோ சாரி டாடா சாரி பாய் அம்மா கிட்டே போயிட்டு ஃபுட் கேட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஓடிடுறான். இங்கே ஜங்குக் தான் சிரிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் டயாங்க பேக்கப் பண்ணுறான். டயாங் ஸ்டில் அங்கே கிச்சனில் ஃப்ளஷ் அண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்குறான். ஜங்குக்கா வந்துட்டியா வந்துட்டேன் பேபி எங்க டேகி எங்க அவள் தூங்கிட்டா ஏன்னா தூங்கிட்டாலாம் சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ டயாங்கா டைட்டாக பேக் சைடு ஹக் பண்ணிட்டு டயாங்கோட டம்மிலாம் அவன் கோலம் போட்டுட்ருக்கான். இங்கே டயாங் தான் ஆரம்பிச்சிட்டியா ஏண்டா நீ ஆஃபீஸ்க்கே போக மாட்டியா எதுக்கு இப்போ நீ லீவ் போட்டுட்டு தெண்டமாக வீட்டில் இருக்கா ஏதோ நான் தெண்டமாக இருக்கணா ஏய் உங்களுக்கு தண்ணிட்டி சாகிற வரைக்கும் வலிச்சு போட்டுட்ருக்குறேன் சாகிற வரைக்கும் போடுறா இப்போ ஏன் 2 டேஸாக லீவ் போட்டா ஏன் லீவ் போட்டேனா அடிப்பா நீ தானே பேபி பிறந்ததுலேருந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு என்கிட்ட அவ்வளோ சண்டை கட்டினா இப்போ என்னடி இப்படி பேசிகிட்ருக்கா அப்படி சொல்லிகிட்ருக்கான். எங்கள் தாயாங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு இவன் அப்படியே கையை வாஷ் பண்ணிட்டு இப்போ திரும்பி ஜங்குக்காவோட ஷோல்டரில் 2 ஹேண்ட்ஸையும் போட்டுட்டு ஓ மைடிட் புருஷா எதுக்கு இப்போ நீ கோவப்படுறா எதுக்கு கோவப்படுறாங்களா ஒன்றும் தேவையில்ல போ நீ என்கிட்ட வராதா அவன் பக்கத்தில் நான் வரமாட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு அங்கே சோஃபாவில் போய் உட்காடுறான். டயாங் இப்போ சிரிச்சிட்டு ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறான். என்ன ஜங்குக்கா இங்கே பாரு என்னடா அப்படி கேட்குறான். டயாங் தான் இப்போ ஜங்குக்கோட ஷோல்டரில் 2 ஹேண்ட்ஸ் போட்டுட்டு ஜங்குக்காவை பார்த்த மாதிரி டபுள் சைட் காலை போட்டு உக்காந்துட்ருக்கான். இங்கே ஜங்குக் டக்குன்னு அவனுக்கு உடம்புல அப்படி சிலுக்குது. டயாங் என்ன பண்ணுற நீ என்ன பண்ணணும்னு நினச்சியோ அதை தான் நான் பண்ணுறேன் என்ன இப்போ ஏன் உனக்கு வேண்டாமா நான் என்னைக்காச்சும் வேண்டான்னு சொல்லியிருக்கேனா என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்குக் டயாங்கோட வேஸ்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணி லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். டயாங்கும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பொண்டாட்டி என்ன ஜங்குக் அது என்னடா இல்லை நம்ம இப்போ பண்ணலாமா எது மார்னிங் இன்னும் நல்லா இருக்கும்டி ஜங்குக்கா இதுக்கிட்ட பைட் பண்ணுறா டேய் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டா எதுக்கு இப்போ என்ன பைட் பண்ணுறா அது வந்துட்டு அது சரி குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காதா அப்படி சொல்லிட்டு டயாங் இப்போ ஜங்குக்கா பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கும் சிரிச்சுட்டே கிஸ் பண்ணுறான். டயாங் இப்போ தான் என்னடா புருஷனுக்கு பள்ளியெல்லாம் தெரியுதா ஆமாம் சரி நம்ம போகலாமா போகலாம் வேண்டான்னு சொன்னால் விட்டுவியா
அது எப்படி பொண்டாட்டி உன்னை விட முடியும்? குக்கிங்லாம் ஸ்கூல் போயிட்டான், டேயும் தூங்கிட்டா அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். எங்கள் டயங்கும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறான். அவன் போயிட்டு பக்கத்து ரூமில் பெட்டில் போட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் டயங் தான், ஹே ஜங்குக்கா, எதுக்கு இப்போ நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற? எப்போ உன்கிட்ட வந்தாலும் ஒன்று குக்கி டிஸ்டர்ப் பண்ணுறான், இல்லைனா டேஹி. இன்றைக்கி குக்கி ஸ்கூல் போயிட்டான், ஆனால் ஸ்கூலில் போனாலும் அவன் என்னை நிம்மதியாக விட மாட்டான். அவங்க மேம் ஃபோன் பண்ணி எதனா ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் டேஹி அழுக்குவா. இவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும்ல அப்படி சொல்லிட்டு டயாங் மேலே ஓவராகிறான். எங்கள் டயாங்க ஜங்குக்காவை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு புருஷா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ ஸ்லோவாகவே பண்ணலாம். என்ன சொல்கிற? ஆமாம், நான் குக்கியோட ஸ்கூலில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காதீங்க, நான் இதை வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்கிறான். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னை விட என் பொண்டாட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட புருஷா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சூப்பரான ஹாட்டான ஸ்வீட்டான மேக் டிஷன் போயிட்டுருக்கா. ஜங்குக்கா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டா. இல்லை பொண்டாட்டி, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் என்னால் ஸ்லோவாக பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஃபைனலாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கு இப்போ தயாங் பக்கத்துலேயே படுக்கிறான். 2 பேரும் நெக்கடாக இருக்காங்க. ஜங்கு தயாங்கோட செஸ்ட்டையே பார்க்குறான். தயாங் இப்போ, ஹே பொறுக்கி, என்னடா அதை பண்ணிட்டல, அப்புறம் என்ன இங்கே பார்க்குற? அது பண்ணிட்டான், ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் தாக்கமாக இருக்கே. எது தாக்கமாக இருக்கா? என்னடா புதுசாக பேசிகிட்டு இருக்கா? தாக்கமாக இருக்குன்னா அதோ அந்த பாட்டில் தண்ணி இருக்கு பாரு, குடி அப்படி சொல்லிட்டு தயாங் பெட்ஷீட் எடுத்து அவனை கவர் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கு இப்போ நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு அவனுக்குள்ளே போய் தயாங் மேலே ஓவர் ஆகிட்டு பார்க்குறான். தயாங் இப்போ, ஹே ஜங்கு என்ன பண்ணுறா? அது பேபி எனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே சப் பண்ணுறான். ஜங்குக்கா என்னடா பண்ணுறா? இல்லை பேபி எனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு சப் பண்ணுறான். தயாங்க எதுவும் சொல்லாமா, சரி கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ண அப்படி சொல்கிறான். அங்கே தயாங் ஒரு மாதிரி ஜங்குக்கோட ஹிட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். ஜங்கு தயாங்கோட பீப்புள்ஸை பிடிச்சி நல்லாவே சப் பண்ணிகிட்ருக்கான். 2 பேருக்கும் அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. பேபி நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலாமா? ஏதோ செகண்ட் ரவுண்டா? பக்கத்தில் வராதுடா போடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு கேக் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் போய் விழுந்து கிடக்குறான் பெட்டில். ஏய் பொண்டாட்டி, எதுக்குடி என்னை போட்டிச்சா? எது 2 ரவுண்டாக போவேன்? ஆல்ரெடி நீ 2 ரவுண்ட் போயிட்டு இப்போ 3ஆவது ரவுண்ட் கேட்குறா. இது உனக்கு செகண்ட் ரவுண்டா? என் பக்கத்தில் வந்த அவ்வளோதான். இனிமேல் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே. ஏதா 2 வீக்ஸா? ஐயோ, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதா? ஏற்கனவே எங்கள் அம்மாலாம் இன்னும் 2 பேபி கேட்குறாங்க. என்ன 2 பேபியா? அச்சோ, வளரிட்டனா? இதுக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் காரணமா? அவங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் தானே பேக்க போகிறேன். சார், அவங்க பேச்சதான் கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை பொண்டாட்டி, எனக்கும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கும் ஆசையாக இருக்குது. நீங்களாம் வாயிலே வடை சுட்டுடுவீங்கடா. பெக்கிறவன் நான் தானே, எனக்கு தானே தெரியும். நீங்கள் இஷ்டத்துக்கு 6 7ன்னு கேட்டுட்டு போனால் நான் பண்ணித்தரோண்ணா? என்னாலலாம் இதுக்கு மேலே முடியாதா? வேணுன்னா உனக்கு ஒரு பேபி வேணா தரேன். ஏன்னா ஒரு பேபியா?
ஆ எனக்கு ஏற்கனவே 4 பேபி இருக்கே, 4த்தையும் என்னால் சமாளிக்க முடியல. இதில் இன்னொன்று நான் எங்கே போகிறது? என்ன 4 பேபியா? இல்லையே பொண்டாட்டி, 2 தானே இருக்கு. ஆ 2 இருக்கு. ஒன்று இனிமேல் ரெடி பண்ணணும். இல்லை, என்கிட்டயே 3 பேபி இருக்கா. நீ வேற இன்னொன்று கேட்குறா. சரி ஓகே, இன்னொன்று உனக்கு நான் தரேன், ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. என்ன பொண்டாட்டி சொல்கிறா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிறா? ஆ நீ தானடா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி புருஷா, மொக்கு புருஷா அப்படி சொல்லிட்டு திட்டுறான். எங்கள் ஜங்குக்கு இப்போ வேகமாக வந்துட்டா. தயங்க டைட்டாக பண்ணிட்டோம். அச்சோ, என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பேபியா? ஆமாம், நீ தான் எனக்கா ஃபர்ஸ்ட் பேபி அப்படி சொல்கிறான். அங்கே ஜங்குக்கு சிரிச்சிட்டோம். தயங்கோட லிப்ஸில் என் பொண்டாட்டி தான். அப்போது செகண்ட் பேபி யார்? என்னோடய செகண்ட் பேபி குக்கி, தேர்ட் பேபி டேஹி, ஃபோர்த்து பேபி சொல்லு. ஃபோர்த்து பேபி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு தயாங் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு ஏஞ்சி போயிடுறான். இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேஹி பார்க்குறா. டேஹி நல்லா தூங்கிட்டுருக்கா. எங்கள் ஜங்குக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேஹிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கீழே போடுறான். இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறான் தயாங். ஜங்குக்கு அங்கெல்லாம் உட்காந்துட்டு தயாங்க அங்கேயும் இங்கேயும் நோண்டிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்குறான். அச்சோ ஜங்குக்கா, ஏன்டா இப்படி பண்ணுறான்? உன்கிட்ட மாலலாம், உன்னோட பையன்கிட்டையும் மாலலாம். அவன் வீட்டில் இருந்தால் ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணுறான். நீ வீட்டில் இருந்தால் என்னை பிடிச்சி நோண்டிகிட்ருக்குற. நீ எப்போ தான் ஆஃபீஸ் போவா? ஏன் பொண்டாட்டி, ஏன் ஆஃபீஸ் போகணுமா? இல்லை போகிறது இல்லையா? இல்லைன்னா உங்கள் அங்கிள் கால் பண்ணி சொன்னதான் வேலையாக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவன் மொபைல் எடுக்கிறான். இல்லை நீ கால்லாம் வந்து பண்ண தேவலாம், நானே நாளையில் தான் ஆஃபீஸ் போகிறேன். சரி அப்படி சொல்லிவிட்டு அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கும் அங்கே ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு தயங்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அழகாக ஒரு க்யூட்டான மூமெண்ட் போகுது. ஃபைனலாக அங்கே டேஹி பாப்பாவும் ஜங்குக்கிப்பா இரு தயங், நான் போய் தூக்கிட்டு வரேன் பாப்பாவா. ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிப்பா தூக்கிட்டு வரான். தயங் பார்த்துட்டு ஜங்குக் அவள் இன்னும் ஸ்லீப்பிங்கில் தான் இருக்கா, நீ டேப் பண்ண தூங்கிடுவா. ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவன் அழகாக தூங்க வைக்கிறான். இங்கே தயாங் ஜங்குக்கை பார்த்துட்டு அட்மையர் பண்ணி பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பிகாஸ் ஜங்குக்கை தயாங் அப்படி ரசித்து பார்த்துட்ருக்குறான் குழந்தையோட. இங்கே ஜங்குக்கும் பார்த்துட்டு என்னன்ற மாதிரி பருவத்தை தூக்கி கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் குக் பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக குக்கியும் வந்துடுறான். அம்மா என்ன பண்ணுறீங்க? என் குக்கி வந்துட்டியா? அம்மா டாடா ஏன் இன்னைக்கு வரலாம்? டிரைவர் அங்கிள் என்னை கூட்டிகிட்டு வந்தாரு. ஆமாண்டா குக்கி, டாடா ரேகியை தூங்க வச்சிட்டு இருந்தாரா, அதனால தான் நான் டிரைவர் அங்கிள் அனுப்பலாம். அப்படியா மாமா? சரி, இன்னைக்கு என்ன போட்டு வச்சுருக்கீங்க? உனக்கா இன்னைக்கு நூடுல்ஸ் தான் மேக் பண்ணியிருக்கான். ஹாய், நூடுல்ஸா? மாமா எனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் அழகா பவுலை வாங்கி தனியாக போய் உக்காந்துக்கிறான். ஹே குக்கி, என்ன பண்ணா கூட நான் ஃபீட் பண்ணேன். அம்மா இல்லை, இன்றைக்கி எங்களோட கிளாஸ்மேட்ஸ் சொன்னாங்க, நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க. அதேமாரி சாப்பிட்றதும் நீ தான் சாப்பிட்டு கற்றுக்கணுன்னு சொன்னாங்க. ஸோ மாமா, நான் இன்றைக்கி சாப்பிட்றேன், நீங்கள் டாடாவை பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறான். எங்கள் குக்கியும் எங்கள் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்லையே என்னடா குக்கி பேபி நல்லா படிக்கிறான் போலியே ஸ்கூலில் அப்படி சொல்கிறான். எங்கள் குக்கி ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறான். எங்கள் ஜங்குக் தான் தயாங்
சொல்லு சங்கர், இந்த பாப்பா தூங்கிட்டா அப்படி சொன்னதும் அவன் பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு போடுறான். பாப்பாவை மெதுவாக படுக்க வச்சுட்டு அவளும் பக்கத்தில் படுத்துக்கிறான். இப்போ எங்கள் ஜங்குக்கு தான் அவனை சாப்பிட்டுட்டு குக்கி தூக்கிட்டு போயிட்டு அவனை பெட்ரூமில் படுத்துக்கிறான். இப்போ ஜங்கு தயங்க டைட்டாக ஹக் பண்ணி நல்லா வார்மாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். எங்கள் குக்கி தான், டாடா எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் தான் தூங்குறீங்க, நகருங்க, நான் மாமாட்ட தூங்கணும். ஏய் போடா, நீ தேக்கிட்டு தூங்குப்போ, நான் மாமாட்ட தூங்கிறேன். இல்லை இல்லை டாடா இல்லை, நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு அவன் எங்கள் ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் சிரிச்சிட்டு அவன் ஹக் பண்ணி தூங்குறான். தயங் நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஜங்குக் குக்கி தூக்கி அழகா மெதுவாக அங்கே டேகி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இங்கே தயங்க டைட்டாக ஹக் பண்ணுறான். தயங்கும் தூக்கத்தில் சிரிக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியுது. ஜங்குக்கு இப்போ ஐன் வாய்ஸ்லேயே, தயங் பொண்டாட்டி, எனக்கு நீ ஒரு அழகான ஃபேமிலி கொடுத்துருக்கா. நீ மட்டும் இல்லைன்னா என்னால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியாது. நீ என்னோடய லைஃப்பில் கிடச்சது எனக்கு பெரிய வரண்டா, எனக்கு கடவுள் கொடுத்த வரண்டா நீ எனக்கு கிடச்சது. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன், இப்போ பண்ணுவேன், சாகிற வரைக்கும் உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். தேங்க்யூ காட், என்னோட தயங்க என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நான் அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன். தயங் என்னோடய பேபிஸ், இவங்க தான் என்னோட லைஃப். ரொம்ப தேங்க்ஸ் தயங். இனிமேல் உள்ள நான் என் காரணத்தை கொண்டும் ஹெட் பண்ணவே மாட்டேன்டா. ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் தயங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ ஜங்குக்கா. தயங் நீ தூங்கலையா? இல்லையே, என் புருஷன் நைட் நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியும். என்ன பண்ணுவான்? என் பக்கத்தில் குக்கி இருந்தால் அவனை தூக்கி அங்கே போட்டுட்டோ நீ என்னை ஹக் பண்ணி தானே தூங்குவா? ஆமாம், உனக்கு எப்படி? எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு அழகா லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கா சொல்லு பொண்டாட்டி, நம்மள மாதிரி நிறைய கப்புள்ஸ் இருந்தால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளமே இருக்காதுல்ல. இப்படி தனியாக வீட்டில் நீ நானும் மட்டும், நம்ம பேபிஸ், நம்ம ஃபேமிலி மட்டும் எப்படி இருந்தால் எந்த வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீ சொல்கிறதும் சரிதான் பொண்டாட்டி. நமக்கு தனியாக இப்படி ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கையும் நான் உன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் நம்மளை ஸ்ட்ராங்காக ஆக்குண்டா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நீ என்னோடய லைஃப்பில் கிடச்சதா எனக்கும் வரந்தான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அழகான ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகேடா குக்கீஸ், இந்த ஸ்பெஷல் ஃபாட்டை நான் முடிச்சிட்டேன். சாரிடா, ரொம்ப சாரி. எனக்கு பர்சனல் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. ஃபோன் வேறு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. அதை ரெடி பண்ணி போகிறதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரிடா குக்கீஸ். எல்லோரும் என் மேலே கோபமாக இருக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், நான் அதையுமே அப்லோட் பண்ணிவிடுவேன். சாரிடா, கொஞ்சக்காதீங்க. நான் இப்போ கொஞ்சம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோடய வாய்ஸில். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அந்த ஹோட்டல் வித் பார்க்கு கொஞ்சம் வியூ போடலாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் அதுலேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குன்ட்டு.
ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வந்து வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனா, ஸோ அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட போட உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமிங் எல்லாமே வந்துடும். ஸோ ஓகேடா, பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.